சென்னை முகப்பேர் பகுதியில் தேநீர் கடைக்கு செல்ல உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் ஆத்திச்சுடி மனைவி மற்றும் உறவினர்களுடன் தர்ஷன் வீட்டின் அருகில் காரை நிறுத்தியபோது பிக்பாஸ் புகழ் தர்ஷன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து கைகலப்பு மோதல் ஏற்பட்டது. தர்ஷன் மீது ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தர்ஷன் தரப்பிலும் நீதிபதியின் மகன் என்று மிரட்டியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு யூஸ்வலாக நான் 3 o'clock ஜிம்முக்கு போவேன் சார். போயிட்டு நான் ஒரு 4:30 மாதிரி வந்தேன். வரும்போது ஒரு கார் என் வீட்டு வாசல் முன்னாடி, அதாவது என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணி இருந்துச்சு. ஸோ நான் காரை, ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் 7H பஸ் போகிற ரூட், ரொம்ப நேரம் வண்டியை வெளியில் பார்க் பண்ண முடியாது. ஸோ நான் பார்க் பண்ணிட்டு எல்லா கடையிலையும் கேட்டுட்டு இருக்கேன், யார் இந்த வண்டியை விட்டாங்க, உங்கள் கடையில் வந்தாங்களான்னு. யாருமே தெரில அப்படின்னு. ஸோ ஒரு 20 மினிட்ஸாக நான் எல்லாரையும் கேட்டுட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்ணேன், யாராவது நம்மள ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா, இல்லை காரை இங்கே விட்டுருக்காங்க அப்படின்னு. அக்கா சொன்னா யாருமே அப்படி வரல அப்படின்னு. அப்புறம் இவன் என் தம்பி, கசின் பிரதர், இவன்ட்ட நான் இவன் மேலே இருக்கான், ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களாடா, கார் இருக்கு, நான் ரொம்ப நேரமாக ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா. இவன் எங்கள் வீட்டுக்கு வரலன்னு இவன் கீழே வந்தான். கீழே வந்து ஒவ்வொரு கடையாக கேட்கும்போது இவன் போய் டீ பாயில் கேட்டான். அப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு அம்மாவும் எங்கள் வண்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், எங்க 20 நிமிஷமாக கேட்டுட்டு இருக்கேன், நோ பார்க்கிங்னு அதில் போட்டிருக்கு, அதையும் தாண்டி விடுறீங்களே, கொஞ்சம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி ஏற போயிட்டேன். அப்போ என் தம்பிட்ட அவள் கேட்டிருக்கேன், அவன் பெரிய பிக் பாஸ்ல வந்து அவன் பெரிய இவனா, வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ என் தம்பி கேட்டிருக்கேன், ஏங்க உங்கள்கிட்ட அவர் மரியாதையாக தானே கேட்டார், வண்டி எடுங்கன்னு. இப்படியே வாக்குவாதப்பட்டு இருக்கேன். நான் திருப்பி வண்டியிலேருந்து இறங்கி வந்து, அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சில ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும், வந்து பிடிக்கிறேன், என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால கீறிட்டு இப்ப நான் அவங்கள தள்ளி விட்டேன்னு சொல்றேன். இதுல அவர் சொல்றாரு, நான் ஜட்ஜோட பையன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு சார். இல்ல சார், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே ஜட்ஜோட பையன் நான் என்ன சார் பண்றது? என் வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு எடுக்க மாட்டாரு, நான் ஜட்ஜோட பையன் என்ன பண்ணு தெரியும்னு சொன்னா. அதுக்கப்புறம் 100க்கு நான் 4 தரம் கால் பண்ணேன், எல்லாம் கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வரும் வரைக்கும் அவங்க நின்று ஆர்கியூ பண்ணி வீட்டில் எங்க அக்காவை கூப்பிட்டு அசிங்கமா கேட்டுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே, இல்ல அப்படி சொன்னது கிளியரா நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளவு நேரமா நானும் கேட்டு இருந்தோம், ரெக்வஸ்ட் தான் பண்ணது. நாங்க எதுவுமே அங்க ஆஷா நாங்க பேசவே இல்லை. பேசுறதுக்கு முன்னாடி மேல வந்து அவர் புஷ் பண்ணிட்டே வந்தவர், ஹஸ்பண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு கை மேல வேலை வச்சுட்டே வந்தார். நான் சொன்னேன், கை ஏன் மேல வைக்கிறீங்க, நான் வாயில தானே பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும் போது அவங்க லேடி வந்து டக்குன்னு சுடு காஃபி, அவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே எடுத்து மூஞ்சில ஊத்துறாங்க. சோ மூஞ்சில ஊத்துனதுக்கு அவங்க கையை தான் நான் பிடிச்சது. இப்ப நீங்க ஒருத்தவங்க குத்த வராங்க ஏதாச்சும் வந்தாங்கன்னா நீங்க தற்காப்புக்கு என்ன பண்ணுவீங்க, கை தடுக்க தானே செய்வீங்க. அந்த மாதிரி தான் நான் தடுத்தது, கையை பிடிச்சது. பிடிச்ச உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே எனக்கு கீழே படுக்க போட்டு மேல ஏறி உட்காடுறாரு. நாங்க மேல எந்த ஒரு அடியும் எதுவுமே நாங்க பண்ணவே இல்லை. அப்ப வந்து எல்லாருமே எங்க வீட்டை சுத்தி இருக்கவங்க, கடையில இருக்கவங்க எல்லாருமே அவர் மேல உட்கார்ந்தவரை மேல தூக்கி தான் விட்டாங்க. அப்ப தர்ஷனும் வந்து தூக்கலாம் செஞ்சாரு. மேல என் மேல அவ்வளவு பெரிய வெயிட், நீங்க அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க, பாத்தீங்களான்னு தெரியல, வீடியோ நீங்க பாலிமர்ல இருக்குது பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய வெயிட் இருக்கவர் என் மேல ஏறி உட்கார்ந்ததுனால தான் அவங்க எல்லாருமே தூக்க தான் செஞ்சாங்க. தூக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து என்னைய தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தது, அடிச்சிருந்தது. அந்த லேடி மேல நான் எந்திரிச்சு வரேன், அவங்க அம்மா வந்து ஓடி வந்து என் முடியை பிடிச்சி இழுத்துட்டு கன்னத்துல 2 அடி, இந்த இடத்துல 2 அடி அடிச்சிட்டு இருக்காங்க. நான் கீழே படுத்துட்டு இருக்காம எந்திரிக்கும் போது இது நடக்குது. நான் வந்து அவங்க மேல அடிச்சேன்றாங்க. எங்க கிட்ட சிசிடிவி இல்ல, கேமரா இல்ல, ஓகே. பட் ஆனா நீங்க நடந்தவங்க இங்க இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட வேணா கேளுங்க. கேட்டு பாத்தீங்கன்னா என்ன உண்மை நடந்துச்சுன்றது கிளியரா அவங்களே சொல்லுவாங்க. யார் அபியூஸா பண்ணாங்க, யார் மேல கை வச்சாங்க, என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லார்கிட்ட நீங்க அவங்க கிட்ட கேட்டாவே கிளியரா தெரியும். சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்று பேசிட்டு இருக்காங்க சார். எங்க அக்காவை கூப்பிட்டு கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு 50 பேர் நின்று இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நாங்க ஏதாவது பண்ண ஒண்ணு. அப்புறம் அவங்க அத்தைகிட்ட சொல்லும்போது, ஆண்டி அது யாருன்னு பாருங்க, ஆக்டர்மா இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க எதாச்சும் போய் போதுட்டு, ஆமாம் அந்த ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு எதாச்சும் சினிமா ஆக்டர் பார்த்தோன்னே அவங்க சாதாரண மக்களுக்கு எப்படி தோணும், அதனால நல்லா இருக்கீங்களாப்பா எப்படி இருக்கான்னு போய் விசாரிக்க போனாங்க. விசாரிக்க போய் எங்களுக்கு சொன்ன உடனே அந்த காரு அங்கே நிற்கிறத பார்த்து எங்களுக்கு உண்மையாக தெரியாது. அங்கே அந்த காரு கடையில் நிறுத்திருந்தோம், யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணல, வந்தாங்க நிறுத்திருந்தோம். அது டீ வர்றதுக்கு ஒரு நிமிஷம், அந்த டீ வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே இவங்களுக்கு முன்னாடி அந்த கார் நின்றுட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. சரி காரை எடுத்துலான்னு போகும்போது நீங்கள் என்ன
பெரிய இது அவன் வந்து ரொம்ப பெரிய விஐபி மாதிரி நினச்சிட்டு நான் மக்கள் சாதாரண மக்கள் தானே சார். அவங்க எதிர்த்து நீ நல்லா எப்படிப்பா இருக்கன்னு சொல்லிட்டு உண்மையாக பையன் மாதிரி தான் சார் கேட்க போனாங்க. அவங்க கேட்க போனப்போ அவங்க போயிட்டு நீ என்ன பெரிய வண்டி நீ நிற்கிற வரைக்கும் இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் வயசானவனுக்கு கூட பார்க்காம அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க சார். அது திட்டின உடனே நாங்கள் டீ குடிச்சிட்டு கையில் வச்சுருந்ததில்ல என்ன சரி வண்டி எடுத்துடுறோன்னு சொல்லிட்டு அவங்களும் திருப்பி என்னப்பா இப்படி வந்து உன்னை வந்து புள்ளமாக நினச்சி இது மாதிரி பார்க்க வந்தேனப்பா நீ இப்படி எங்கள் இப்போ அசிங்கமாக பேசுறியாப்பா நீலாம் என்னப்பா இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது பார்த்துட்டு வரீங்க ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏமா வயசானவங்கள்ட்ட போய் இப்படி சொல்கிறீங்களே வண்டி எடுக்க தானே போகிறான்னு சொன்ன உடனே அவன் அந்த கூட இருந்த அவன் அந்த டிஷர்ட் போட்டவன் யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு மட்டும்தான் விஜிடியில் இருந்தாலும் தெரிஞ்சது. அவன் பக்கத்தில் இருந்துட்டு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பாக பேச ஆரம்பிக்கிறான் சார். நான் கையில் டீ கிளாஸோட 2 பேருமே டீ கிளாஸோட நின்றுட்டு இருக்கோம். சரி வண்டி எடுக்க தானே சொல்கிறீங்க எடுக்க போகிறேன்னு சொல்லி டீ கிளாஸோட சரி சொல்கிறேனே சரி பாவம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை நான் எடுக்க தான் போகிறேன். வண்டி எடுக்க போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஒய்ஃப் கிட்ட ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் பேசுகிறேன்ட்டு தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கையை பிடிச்சி முறுக்கிட்டான் சார். என்ன இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்குதான் சார் போனேன். தடுக்க போனவனா அங்கேருந்து இவன் வந்து மூஞ்சில் இப்படி கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு பேசி ஏன்னா இப்படி அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி தள்ளும் போது அவன் தர்ஷனும் அவன் பின்னாடி அவனோட 2 பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா போயிட்டு மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி கால் இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார். கொஞ்சம் நிற்கிறது கஷ்டமாகும். அந்த தடுமாறி கீழே விழுந்த உடனே இந்த படத்தில் ஒரு மாதிரி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ தான் சார் கல்யாணம் 6 மாதம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இருந்தாங்க சார். உடம்பு சரியில்லாம் முடியல சரி வெளியில் வந்து டீ குடிக்கலான்னு சார் வந்துட்டு காரை நவுத்தி எடுக்கல காரை எடுக்க போன காரை எடுக்கல அப்படிங்கிறதுக்காக போட்டு உன்னை கொல்ல விட மாட்டான் பாரு என்ன பண்ணுற நீ என்ன பெரிய அதுவான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக அவங்க பிடிச்சி மாமியாரில் அப்படி நான் கீழே விழுந்தவொடனே நான் தடுக்க போனேன்னு தடுமாறி விழுந்துட்டேன் சார். மாமியாரில் இப்படி நேராக நெஞ்சில் இப்படி கையை வச்சு பிடிச்சி தள்ளி அடிச்சு ஒய்ஃபில் கையை பிடிச்சி போல காலில் காயாயிருச்சு சார். எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமாயிருச்சு சார். என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி வயக்க போட்டு கீழே விழுந்துட்டு திருப்பி எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்க டிவியில் பார்த்தோன்னே யாரும் தெரியாது சார். உள்ள ஒரு மாதிரியாக வந்து நின்றுட்டு சார். சாதாரண ஒரு பார்க்க வந்து ஆக்டர் சொல்லி சொன்னாங்க வண்டி எடுக்க சொன்னால் எடுத்துருப்போம் சார். அது எனக்கு தெரியல, அது வலியும் எனக்கு உண்மையாக தெரியல, எனக்கு தெரியல சார். நான் உண்மையாக டீ குடிக்க போனால் வண்டியை எடுத்து நவுத்தலான்னு போகிறதுக்குள்ளே அது மாதிரி பண்ணிட்டேன். தஸ்வின் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன் ஹாய் சொன்னேன். ஹாய் சொல்லிவிட்டு பிக் பாஸில் வந்தவங்க தானே இவங்க அப்படின்னு என் பொண்ணாண்ட கேட்டுட்டு ஹாய் சொன்னேன். அப்புறம் ஒரு பையன் வந்துட்டு கார் யாருது அப்படின்னு கேட்டாப்புல. கார் எங்களுது தான்ப்பா அப்படின்னு. கார் எங்கே கார் எடுங்க முதல்ல கார் எடுங்க அப்படின்னாங்க. இதோப்பா குடிச்சிட்டோம் ஒரே நிமிஷம் தான்ப்பா எடுத்துட்றோம்ப்பா அப்படின்னு. எங்கள் வீட்டாண்ட எப்படி காரை நிப்பாட்டுவீங்கன்னு. எங்கள் வீட்டாண்ட நிப்பாட்டலப்பா ரோட்டில் தான் நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னு. உன் வீட்டில் வந்து நிப்பாட்டவா அப்படின்ட்டு வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தார். ஒரு மாதிரி நீ வா போ அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன் காரை தானேப்பா ஒரே நிமிஷம் தானே நிப்பாட்டணும் அதுக்கு எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதுக்கு என் பொண்ணு வந்துட்டு கேட்டாங்க இந்த மாதிரி வயசில் பெரியவங்கள நீ வா போ எடு எடு அப்படின்னாங்க. அது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னதுக்கு எடுத்த உடனே பொம்பளை பொண்ணை இங்கே இப்படி கையை வச்சு நெட்டி தள்ளினாங்க. அப்புறமா என் மாப்பிள்ளை வந்துட்டு எதுக்கு லேடிஸ் மேலே எதுக்கு கை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு இதானோடனே அவரை பிடிச்சி 3-4 பேர் இருக்கும் போட்டு அப்படியே கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துட்டு இங்கே இப்படி குத்துறானுங்க. 3-4 பேர் எல்லாம் சுற்றி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. யாருமே மடக்கவே இல்லை. நாங்கள் 2 பேர் லேடிஸு. எங்களால் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது. ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் 2 நாள் ரெஸ்ட்டு எடுக்குது. சும்மா அப்படியே ஈவினிங் அப்படியே ஒரு 5:30 மணிக்கு கூப்பிட்டுட்டு வந்து டீ குடிக்கலான்னு. அந்த தஸ்வின்ன்றவன் அவன் வந்து ஏதோ ட்ரக்ஸில் இருந்த மாதிரி இருந்தது. சத்தியமாக சொல்கிறான் நார்மலாக இருக்க பர்சன் அந்த மாதிரி எடுத்த உடனே ஒருத்தவங்களை அந்த மாதிரி மேலே கையை வைக்க மாட்டாங்க, மரியாதை இல்லாமல் பேச மாட்டாங்க. இதில் வேற நாங்கள் யார் தெரியுமா, அவர் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு காருக்கு. என்ன நாங்கள் யார் என்ன தெரியுமா அப்படின்னு. தெரியும்ப்பா என்னப்பா இப்போ அப்படின்னதுக்கு அவ்வளோதான் மரியாதையை எடு நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோன்னிட்டு என் மருமகனை போட்டு அடித்தாங்க.